Hi friends, RM Beauty Product ல மோகன்தாஸ் பேசுகிறேன். ஸோ லாங் ஆப்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து ஒலிஃபர் நைட் க்ரீமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஒலிஃபர் நைட் க்ரீம் வந்து இப்போ நியூவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் அண்ட் தென் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இதில் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒலிஃபர் நைட் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 12 இயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ நம்மளே இந்த ப்ராடக்ட் லாங் டர்மாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட்னால் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சேஞ்சிங் ஒரு 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 பெஸ்ட்டான ப்ராடக்ட். இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சரான ப்ராடக்டாக இருக்குது. ஏன்னா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, ஒரு மேரேஜ், இந்த மாதிரி ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. நிறைய பேருக்கு வந்து இது லைஃப்பில் வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு, ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ நியூவாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்டை பற்றி என்னன்னு பார்க்கலாம். ஸோ நியூ ஒலிஃபர் இது. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீல் வந்துட்டு இருந்தது இல்லையா, இப்போ வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே QR கோடு இருக்குது. ஸோ இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா டோட்டலாக டைரெக்டாக ஒலிஃபர் மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மெசேஜ் வந்துடும். அண்ட் தென் அந்த ஹோலோகிராம் ஸ்டிக்கர் இங்கே வந்துடும். ஒரிஜினல் அப்படின்றது வெரிஃபை பண்ணுறதுக்கு ஹோலோகிராம் ஸ்டிக்கர் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து இப்போது என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். பாக்ஸ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், எல்லாம் அதே சேம் தான். அதில் இருக்க அந்த ஸ்லிப்பும் அதே தான். பட்டு இந்த பாக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண, இதுக்கு முன்னாடி பிளெயினாக இருந்தது, இப்போ ஒலிஃபர் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி ஒலிஃபர் ப்ரொஃபஷனல் இருந்தது, இப்போ ஒலிஃபர் மாற்றிருக்காங்க. அண்ட் தென் உள்ள க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் தெரியுதுன்னா, முன்னாடி ரொம்ப லைட் கலரில் இருந்தது, இப்போ ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க. பழைய ஒலிஃபர் இந்த கலரில் தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் வந்து இந்த கலர் தான் இருந்தது. ஸோ அந்த கலர் ரிஸ்டோர் பண்ணியிருக்காங்க. கம்பெனியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதில் வந்து அண்ட் தென் இந்த மெட்டீரியல் உள்ளே இருக்கிறதுல என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் ஃபார்முலேஷன் தான். ஆனால் இதில் வந்து மாய்ஸ்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த மாய்ஸ்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து லாங் டேர்ம் ஃபீட்பேக் இதை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது ஒலிஃபர் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ ரிசல்ட் இருக்கிறதுனால லாங் டேர்ம் போகிறாங்க. அப்படி லாங் டேர்ம் போகும்போது ஸ்கின்னில் வந்து ட்ரைனஸ் வருது. ஏன்னா ஒலிஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாலேஷன் ரெகுலராக நடக்கும். டெய்லி பேசிக்ஸில் லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இருக்காது. மாய்ஸ்சர் எப்போ ஸ்கின்னில் வந்து கம்மியாக ஆரம்பிக்குதோ, எக்ஸ்பாலேஷன் அதிகமாகிட்டு மாய்ஸ்சர் கம்மியாகும் போது ஸ்கின்னில் வந்து ட்ரைனஸும் அண்ட் தென் அந்த ஏஜனிங், அந்த லைன்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். போர்ஸ் எல்லாம் என்லார்ஜ் ஆகி பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ அதுக்கான கரெக்டிவ் மெஷர்மெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அதில் மாய்ஸ்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த அப்டேட் அதுதான். மற்றபடி சேம் அதே இன்க்ரிடியன்ட் தான். அதில் மாய்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, லாங் டேர்ம் யூஸ் பண்ணும்போது போர்ஸ், அந்த என்லார்ஜ் ஆகக்கூடிய போர்ஸ் வந்து மினிமைஸ் ஆகலாம். அண்ட் தென் நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்சர் வந்து ஃபைன் டியூன் ஆகும். அண்ட் தென் நமக்கு ஏஜனிங் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். ஏன்னா இந்த மாய்ஸ்சர் மட்டும்தான் நம்ம ஏஜனிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சேஞ்ச். இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தா இப்போ தான் அது பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து லாங் டேர்ம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏஜனிங் ஸ்பாட்ஸோ இல்லை ஏஜனிங் சைன், அந்த மாதிரி சுருக்கம், அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ லாங் டேர்ம் போகிறதுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த ப்ராடக்ட்டை ஒரு 6 to 8 month ரெகுலர் பண்ணுங்கள். அண்ட் தென் வீக்லி த்ரைஸ் அந்த மாதிரி போட்டுவாங்க. ஒரு நாள் டு ஒரு நாள் போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்க பண்ண சேஞ்ச்னால லாங் டேர்ம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெய்லி யூசேஜ் கூட இது சூட்டபிள் தான் இப்போது. ஸோ இந்த மாய்ஸ்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால நமக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பட் இப்போது இதில் இந்த மாய்ஸ்சர் ஆட் பண்ணதுனால இப்போது ரீசெண்ட் டேஸில் இப்போ யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னா, ஸ்கின்னில் வந்து ஒரு ஆயில் டெக்ஸ்சர் தெரியும், ஒரு ஆயில்னஸ் தெரியும். முன்னாடி வந்து ட்ரையாக இருக்கிறதுனால ஸ்கின் எப்போவுமே பிரைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆயில்னஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னில் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் கொடுத்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு டல் லுக்கு கொடுக்குது. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து ஒரு கன்சர்னாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போது கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாய்ஸ்சர் இருக்கும் போது உங்களுக்கு லாங் டேர்மில் வந்து ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஒரு எப்போவுமே ஒலிஃபருக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்னங்கன்னா, ஒரு நல்ல டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணோம். அது ஒலிஃபர் வந்து
அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர் ஒலிஃபர் நைட் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு பிஃபோர் வந்து ஒரு நல்ல டீப் கிளென்சிங் ஃபேஸ் வாஷ் எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு நல்ல கிளென்சராக இருக்கணும். போர்ஸ் ஏன்னா நம்ம ஸ்கின் வந்து ஸ்பாஞ்ச் அந்த டைப்பில் தான் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுற க்ரீம் டெய்லியுமே வந்து ஸ்கின்ல வந்து அது பெனட்ரேட் ஆகிட்டே இருக்கும். அது ஆயிலாக கன்வெர்ட் ஆகி அது போய் பெனட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். லாங் டேர்ம் யூசேஜில் வந்து என்ன ஆகும்னா ஸ்கின்ல வந்து எண்ணெய் ரொம்ப ஆயில்னஸ் அதிகமாக வடிய ஆரம்பிக்கும். ஸோ அதனாலேயே ஸ்கின் வந்து டல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் இதில் சொல்ல வர்றது என்னென்னா, நிறைய பேர் நான் க்ரீம் யூஸ் பண்ணாலும் ஸ்கின் டல்லாக இருக்குது, எனக்கு ரிசல்ட் இல்லைன்றவங்களுக்கு இதுதான் ரீசனு. ஸோ நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷில் டீப் கிளென்சிங் இருக்கணும். நான் ஜென்ரலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது சார்கோல் ஃபேஸ் வாஷ், கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணலாம். அதில் நான் யூஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறது இந்த பான்ஸ் அண்ட் கார்னியர் பிராண்ட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணுங்கள், சார்கோலில் ஓகே. அண்ட் தென் சன்ஸ்க்ரீன் வந்து 50 SPF. ஏன்னா நம்ம ஒயிட்னிங் பண்ணும்போது நமக்கு யூவி ரேஸ்னால நமக்கு ஸ்கின் டல்னஸ் வருது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த 50 SPF சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் நிறைய இருக்குது. எப்போவுமே ஒயிட்னிங் ப்ராடக்ட் போகிறீங்க அப்படின்னாலே சன்ஸ்க்ரீன் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்களே உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான். ஸோ எந்த ஒயிட்னிங் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ 50 SPF கம்மி இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நான் வீட்டில் தான் ப்ரோ இருக்கேன், எனக்கு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுமானா கண்டிப்பாக யூஸ் பண்ணேன். இப்போது வீட்டில் இருக்க டிவிலேருந்து எல்லாமே எல்இடி பல்ப்ஸ், எல்இடி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஸ்க்ரீனிங் டைமே நமக்கு இப்போ வந்து 8 hours மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே நமக்கு ஸ்கின்னை வந்து இம்பேக்ட் கொடுக்கும். நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. டெய்லி பேசிக்ஸில் சன்ஸ்க்ரீன் 50 SPF யூஸ் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் ஸ்கின் ஏஜினிங் ஆகிறத அவாய்ட் பண்ணலாம். ஸ்கின்னும் ஹெல்த்தியாக அந்த போர்ஸ்லாம் மினிமைஸாக ஸ்கின் எப்போவுமே எங்கே நல்லாயிருக்கும். ஸோ நல்ல ரிசல்ட் உள்ள ப்ராடக்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதை கேட்டு தெரிஞ்சு எந்த டவுட்டுனாலும் எனக்கு கால் பண்ணி கேட்டு கிளாரிஃபை பண்ணிங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் பண்ண தப்பு என்னென்னா, இதை கொடுக்குறவங்க வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொடுக்கறது, ரெண்டாவது இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யூஸ் பண்ணுறது, மூணாவது எதனா டவுட்ஸ்னால் யார் கேட்குறதுன்னு தெரியல. ஸோ இந்த ப்ராப்ளத்தெல்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலில் இருக்குது. நான் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணி வீடியோ போடுறேன். இந்த வீடியோலேயும் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ப்ரோ இது யூஸ் பண்ண இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டைரெக்டாக என்னோடய நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிளியர் பண்ணுறேன். வெறும் இந்த க்ரீம்ஸ் ரிலேட்டடாக இல்லாமல் ஹேர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் சரி, ஸ்கின் டெக்ஸ்சரில் வேறு ஏதாவது க்ரீம் போட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். எனக்கு ஃபீல் ஃப்ரீயாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எந்த விஷயம் இல்லை, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இதுதான் நம்ம பார்த்தது. ஸோ வீடியோவில் நான் மென்ஷன் பண்ண மாதிரி ஒலிஃபர் க்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் இன்க்ரீஸ் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சின்ன சேஞ்ச் இருக்கனால லைட்டாக உங்களுக்கு ஆயில்னஸ் மாதிரி தெரியும் ஃபேஸ், அதனால் டல்லாக இருக்க மாதிரி தெரியும். பட் இது போக போக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ.